ஓகே, ப்ரேயர் பண்ணுவோமா? ப்ரேயர் பண்ணிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். எல்லாரும் கண்களை மூடுங்க. நன்றி ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, இதுவரைக்கும் நல்ல ஒரு துதி ஆராதனை ஆண்டவரே, இந்த குழந்தைகள் அனைவரும் இணைந்து உம்மை பாட போற்ற புகழ ஆண்டவரே, உம்முடைய நாம மகிமைப்பட்ட உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு வாரமும் இவர்கள் ஆண்டவரே உமக்கென்று இவர்கள் கொண்டு வருகின்ற அந்த நன்றி பலியை ஆண்டவர் இந்த நேரத்தில் உமக்கென்று செலுத்தி இருக்கிறார்கள் ஆண்டவர். அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில உங்களுடைய அன்பை உணர்ந்த நேரங்களை இந்த நேரத்தில் விட்னஸாக இந்த நேரத்தில் பிள்ளைங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்பா அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீண்டுமாக ஆண்டவரே, இந்த நற்செய்தி பதிவில் ஆண்டவரே அப்பா பிள்ளைகளோடு இன்னைக்கு என்ன பேச வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீங்களோ ஆண்டவரே, அதை இந்த நேரத்தில் இந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிற உடைய கருபைக்காக நன்றி அப்பா. என்னை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க ஆண்டவரே. நீரை முதலும் முடிவுமானவர் ஆண்டவரே. இந்த குழந்தைகளுக்கு ஆண்டவரே நீர் போதுமானவராக இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா இவர்களுடைய எல்லாவற்றுக்கும் எல்லாமாக நீர் இருக்கிறீரே ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு முறை இந்த இடத்துல கூடி வரும்போதும் நீர் அவர்களோடு பேசுகிறீரே ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, உண்மை குறித்த வார்த்தைகளை அவர்கள் கொண்டு செல்ல அதன்படி வாழ அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீரே. நன்றி ஆண்டவரே. முழுவதுமாக இவர்களை இரத்த கோட்டைக்குள்ளாக மறைக்கிறேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஓகே, சீராக்கின் ஞானம், விஸ்டம் ஆஃப் சாலமோனா, இங்கிலீஷில் அதை எடுத்து வாசிங்கப்பா. 15வது அதிகாரம், சாப்டர் 15, வேர்ஸ் 15 to 20. தமிழில் யாராவது வாசிங்க, இங்கிலீஷில் யாராவது வாசிங்க. வேர்ஸ் 15 to 20. For they thought that all their hidden idols were gods, though these would have neither the use of their eyes to see with, nor nostrils with which to breathe, to draw breath, nor ears with which to hear, nor fingers to feel with, and their feet are சீராக்கின் ஞானம் 15, chapter 15, verse 15 to 20. Okay. Yes, Maya, start. For a human being made them, and one whose spirit is borrowed from them. For none can form gods that are like themselves. People are immortal, and what they make with lawless hands is dead. For they are better than the objects they worship, since they have life, but the idols never had. Serpents in the desert. Moreover, they worship even the most hateful animals, which are worse than all others, when judged by their lack of intelligence. Sirach Englishல இல்லையா? சீராக். Wisdom of Solomon வேற. சீராக். My son, do not mix reproach with your good deeds. It's not Wisdom of Solomon. Okay. Sirach. If you choose, you can keep the commandments, and to act faithfully is a matter of your own choice. He has placed before you fire and water. Stretch out your hand for whichever you choose. Before each person are life and death, and whichever one chooses will be given. For great is the wisdom of the Lord. He is mighty in power and sees everything. His eyes are on those who fear him, and he knows every human action. He has not commanded anyone to be wicked, and he has not given permission to anyone to sins. தமிழ்ல யாராவது வாசிங்க. Sirach 15 to 15, chapter 15, verse 15 to 20. தமிழ் யாருக்கும் தெரியாதா? ஓகே. ஏடன் ஆண்ட்ரிக்கெல்லாம் தமிழ் தெரியாதா? சரி, ஆண்டி வாசிக்கவா? நீ விரும்பினால் கட்டளைகளை கடைபிடி. பற்றுறுதியுடன் நடப்பது உனது விருப்பத்தை பொறுத்தது. உனக்கு முன் நீரையும் நெருப்பையும் அவர் வைத்துள்ளார். உன் கையை நீட்டி உனக்கு விருப்பமானதை நீ எடுத்துக்கொள். மனிதர் முன் வாழ்வும் சாவும் வைக்கப்பட்டுள்ளன. எதை அவர்கள் விரும்புகிறார்களோ அதுவே அவர்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவரின் ஞானம் பெரிது, அவர் ஆற்றல் மிக்கவர், அனைத்தையும் அவர் காண்கிறார்.
ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் மீது அவரது பார்வை இருக்கும். மனிதரின் செயல்கள் அனைத்தையும் அவர் அறிவார். இறை பற்றின்றி இருக்க யாருக்கும் ஆண்டவர் கட்டளை இட்டதில்லை. பாவம் செய்ய எவருக்கும் அவர் அனுமதி கொடுத்ததில்லை. இதுல உங்களுக்கு என்ன புரியுது? எது பிடிச்சிருக்கு? எல்லாரும் வாசிச்சிட்டீங்களா? எல்லார் கையிலையும் பைபிள் இருக்கா? எத்தனை பேர் பைபிள் பார்த்துட்டு இருக்கிறீங்க? ஓகே, இதுல உங்களை டச் பண்ண வேர்ட் என்ன? ஆண்டி அது இங்கிலீஷ்ல சொல்லாமா? சீரா, யா, எஸ். His eyes are on those who fear him, and he knows every human action. யா, கடவுள் என்ன பண்றாரு? ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் மீது அவரது பார்வை இருக்கும். எவ்ரி ஹியூமன் ஆக்ஷன் காட்டுக்கு தெரியும் அப்படிங்கிறது கேத்ரினா சொல்றாங்க. வேற? ஆண்டி எஸ். அவரு நம்மள பாவம் செய்ய விட மாட்டாரு. ம் அதுதான் பிடிச்சது. 20வது அதிகாரத்துல verse 20ல என்ன இருக்கு? பாவம் செய்ய எவருக்கும் அவர் அனுமதி கொடுத்தது இல்லை. ஓகே, Alan, what you like from there? அவங்க நம்மள பாவம் செருக்கு விரும்ப விட மாட்டாங்கல்ல, அது எனக்கு லைட். ஓகே ஓகே ஓகே, நம்ம இதிலேருந்து பார்ப்போம். இதில் என்ன இருக்குன்னா, இந்த வார்த்தையிலேருந்து ஃபுல்லாக நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வார்த்தையை பிடிச்சிருக்கலாம். ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஃபுல்லாக வாசித்தீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் இதில் என்ன நான் சொல்ல வரேன்னா, கடவுள் யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணுறதில்ல. உங்களோட டே டு டே ஆக்டிவிட்டியில் பாருங்களேன், எல்லா சினாரியோலையும் நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு, இப்போ ஒரு இடத்துல போகிறீங்க, நீங்கள் அந்த ஒரு பாவத்தை பண்ணலாம், பண்ணாமலும் இருக்கலாம். 2 ஆப்ஷன் இருக்கும். இதுதான் ஆண்டி சொல்லணும்னு நினச்சேன். இன்னைக்கு நான் சொல்கிறேன் ஆலன்ட்ட, ஆலன் இங்கே போகாத அங்கே போ, இங்கே போகாத அங்கே போ அப்படின்னு ஆண்டி ஃபோர்ஸ் பண்ணி அவன் பண்ணுறது வேற. அவனே போகிறான், இந்த பக்கம் பார்க்குறான் ஃபயர் இருக்கு, இந்த பக்கம் பார்க்குறான் வாட்டர் இருக்கு. அவன் ஃபயரை தொட்டா சுடும் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் இருக்கிற வழியா அவன் நடந்து போறது நல்லதா, இல்ல ஃபயர்னு தெரிஞ்சும் அந்த ஃபயருக்குள்ளாடி போறது நல்லதா? எல்லாரும் அன்மியூட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. வாட்டர் இதுல வாட்டருக்கு போறது தானே நல்லது. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா உங்க லைஃப்லயும் இதுதான். உங்க அம்மா சொல்லலாம், இது பண்ணாத, இது பண்ணாத, இது செய், இது செய். உங்க பின்னாடியே நின்று உங்களை செய்ய வச்சுட்டு இருக்கும்போது, நீங்க அம்மா இல்லாத டைம் என்ன பண்ணுவீங்க? எதை அம்மா பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதான் பண்ணுவீங்க. ஆனா இங்க ஜீசஸ் என்ன சொல்றாரு? நீ விரும்பினால் ஸ்டார்ட் பண்றது, இந்த 15 verse ஸ்டார்ட் பண்றது எப்படி இருக்குன்னா, நீ விரும்பினால் கட்டளைகளை கடைபிடி. இது உங்களுடைய ஓன் வில், உங்களுடைய விருப்பம்தான். நீங்க நல்லது பண்றதும் கெட்டது பண்றதும் உங்க விருப்பம்தான். யாரும் உங்களை ஃபோர்ஸ் பண்ணல. அப்படின்னு நீங்க ஒவ்வொரு இடங்களையும் எடுத்துக்கிறீங்களா உங்க லைஃப்ல? இப்போ உங்க அம்மா ஒரு இது சொல்றாங்க, இல்ல ஒரு சந்தர்ப்பம் வருது, நான் இதுல என்ன எடுக்கணும், எனக்கு இதுல பண்ணேன்னா சரியில்லை, நான் இதை பண்ணணும் அப்படின்னு அந்த ஒரு டிசிஷன் நீங்க ஓனா எடுக்கிறீங்களா, இல்ல உங்க அம்மாவை திருப்திப்படுத்தணும், இல்ல அப்பாவை ஹாப்பியா வைக்கணுங்கிறதுக்காக அந்த டிசிஷனை நீங்க எடுக்கிறீங்களா? நீங்க ஒன்று யோசித்து பார்க்கணும். ஜீசஸ் மனுஷர்களாகி நமக்கு, நீங்களும் ஆண்டவருடைய பிள்ளைங்க, நானும் ஆண்டவருடைய பிள்ளை, யாருக்குமே நீ இதை தான் பண்ணு அப்படின்னு ஜீசஸ் சொல்லவே மாட்டாங்க. ஆதாமுக்கு என்ன சொன்னாங்க? ஆதாமுக்கு என்ன சொன்னாங்க? ஜோஸ்பர் கவனிக்கிறியா? ஆதாமுக்கு என்ன சொன்னாங்க? ஆதாம் முன்னாடி என்ன இருந்தது? எல்லா மரத்துல இருந்து சாப்பிடுங்கிற ஒரு டிசிஷனும் அவர் எடுக்கலாம். இன்னொன்னு என்ன, இந்த ஒரு மரத்துல இருந்து சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதும் பண்ணணும். இதை ஜீசஸ் சொல்லி கொடுத்துட்டு அவன் பின்னாடியே இருந்தாரா? இதுதான் நீ செய்யணும் அப்படின்னு பின்னாடியே இருந்தாரா? இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாருல்ல, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாரு. அந்த மொத்த ஏதேன் தோட்டத்துக்கும் அவர் தான், அதோட ஃபுல் அத்தாரிட்டி அவர் தான். இந்த எல்லா மரத்துலேருந்து நீ சாப்பிடலான்னு சொன்னாரு, இன்னொரு மரத்துலேருந்து நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு. ஆனா நீங்க எப்போ யோசிச்சிருக்கீங்களா, ஏன் ஆதாம் பாவம் செஞ்சதுனால தான் நம்ம எல்லாம் பாவம் செய்தோம் அப்படின்னு சொல்றாங்க?
ஆதாம இந்த பாவம் செய்யாம இருக்க கடவுளால முடியாது அப்படின்னு யாராவது யோசிச்சிருக்கீங்களா? ஆதாம இந்த பாவம் செய்யாமல் வைக்கிறதுக்கு கடவுளால முடியலையா அப்படின்னு யாராவது யோசிச்சிருக்கீங்களா? மேகி ஜான் ஆண்டி சொல்றது புரியுதா? புரியுதா? ம். யாராவது யோசிச்சிருக்கீங்களா? ஏன் இந்த உலகத்தையே படைச்ச கடவுள் ஆதாம இந்த இந்த பழத்தை சாப்பிடாம பண்ணியிருந்திருக்கலாமே அப்படின்னு யாராவது யோசித்து பார்த்தீங்களா? பண்ணியிருந்திருக்கலாமா இல்லையா? ஏன்னா கடவுள் வந்து ஜென்டில் காட். என்ன ஜோஸ்வத் சொல்றீங்க? பண்ணிருக்கலாம். பண்ணியிருக்கலாமா? நம்ம ஜீசஸுக்கு கடவுளுக்கு ஃப்ரீ ஐடியா கொடுக்க முடியாது. கடவுள் வந்து ஜென்டில் காட். அவர் வந்து சொல்லி கொடுத்துட்டாரு. அதான் இந்த 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 வார்த்தையில என்ன சொல்லியிருக்கு? நீ விரும்பினால் கட்டளைகளை கடைபிடி. உனக்கு உன் வாழ்க்கையில நல்லதா இருக்கணும்னு ஆசையா? என்னுடைய கட்டளைகளை கடைபிடித்து நட. கட்டளை என்ன? இப்போதைக்கு உங்களுக்கு என்ன கடவுள் தந்திருக்க கட்டளை என்ன? நீங்க என்னெல்லாம் இப்ப பண்ணணும்? புரியல. எஸ் ஜோஸ்பர். And 10 commandments. 10 கமாண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்ப நீங்க பண்றது இல்ல தானே? இப்போ உங்களுக்கு அவர் இப்ப இந்த நீங்க படிக்கிற இந்த நேரத்துல எஸ் 10 கமாண்ட்மெண்ட்ஸ் கண்டிப்பா அவர் உங்களுக்கு தந்திருக்க கட்டளை. நீங்க அதை அதை நீங்க கடைபிடிச்சாலே நீங்க வேற எதுவும் நீங்க பண்ண மாட்டீங்க. புரியுதா? ஜீசஸ் இப்போதைக்கு நீங்க ப்ராக்டிக்கல் லைஃப்ல படிக்கிற பிள்ளைங்களாகி உங்களுக்கு என்ன நீங்க பண்ணணும் ஆண்டவர் விரும்புறாரு? நீங்க உங்களுடைய கடமை செய்யணும், ஒபே பண்ணணும், லவ்வோட இருக்கணும், அடுத்தவங்களை அன்பு செய்யணும். அடுத்தவங்களை அன்பு செஞ்சாலே நீங்க என்ன பண்ணிடுவீங்க? மொத்தமே இது எல்லாமே எத்தனை 2 கட்டளையில அடங்கும்ல. ரெண்டு மெயின் கட்டளை என்ன? டூ மெயின் கமாண்ட்மெண்ட்ஸ் என்ன? அந்த 10ஐயுமே ஒரு 2ல சொல்லிடலாம். அது என்ன? டூ மெயின் கட்டளை உண்டு, 10 கமாண்ட்மெண்ட்ஸ் உண்டு. எஸ் எஸ் அகன்சியா. எழுத்துக்கு நேராக ம் கடவுளை அன்பு செய்வது, ம் பிறரை அன்பு செய்வது போல, ம் நம்மை அன்பு செய்வது போல பிறரை அன்பு செய்வது. அன்பு செய்வது. மொத்தத்திலே லாஸ்டா வர்றது லவ்ல தான் வந்திருக்கும். ஓகேயா? அந்த ஒரு கமாண்ட்மெண்ட்ஸ் நீங்க கடைபிடிச்சாலே போதும். உங்களுக்கு இப்ப படிக்கிறதுக்குன்னு சில கடமைகள் இருக்கு. இந்த கடமைகளையும் செஞ்சுட்டு இந்த ஒரு கட்டளை நீங்க கடைபிடிச்சீங்கனாலே போதும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ விரும்பினாலும் செய், உன்னை யாரும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. நான் இன்னைக்கு அம்மா ஆலனை நான் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ஆலன்ட்ட சொல்லணும், இது நல்லது ஆலன், இது கெட்டது ஆலன், நான் உனக்கு சொல்ல முடியும். நீ இதுதான் பண்ணணும்னு நான் அவனை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா கடவுளே ஃபோர்ஸ் பண்ணல யாரையுமே. ஆனா நீங்க கடைபிடிச்சா யாருக்கு நல்லது? நீங்க ஜீசஸ் சொல்ற மாதிரி இருந்தா யாருக்கு நல்லது? நமக்கு தான் நல்லது. நமக்கு தான். உங்களுக்கு தான் நல்லது இல்லையா? அதே மாதிரி இப்ப அவரோட இந்த யாரு சொன்னா, இவர் ஜோஸ்பர் சொன்னாரு, இவர் வந்து பாவம் செய்ய யாருக்கும் கட்டளை இட்டதுல 19 அவருக்கு வாசித்தீங்கன்னா 19ல என்ன இருக்கு? ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் மீது அவரது பார்வை இருக்கும், மனிதரின் செயல்கள் அனைத்தையும் அவர் அறிவார். ஜீசஸுக்கு தெரியாதுன்னு சொல்றதுக்கு ஏதாவது இருக்கா? நீங்க பண்ற ஏதாவது ஒண்ணு ஜீசஸுக்கு தெரியாம இருக்குமா? ஏதாவது ஒண்ணு ஜீசஸுக்கு தெரியாம இருக்குமா? ஆலன் அன்மியூட் பண்ணு. இல்ல. யா கெரன், ஏதாவது ஒண்ணு நீங்க செய்யறது ஜீசஸுக்கு தெரியாம இருக்குமா? இல்ல ஆண்டி. நீங்க எல்லாரும் செய்யறது நான் வந்து யாருக்கும் தெரியாதுன்னு, எங்க வீட்டுல இருக்கிற யாருக்கும் தெரியாம யாருமே பார்க்க மாட்டாங்கன்னு நான் ஏதாவது பண்ணிடலாம். ஆனா யாருக்கு தெரியும்? ஜீசஸுடைய கண்ணை நம்ம மறைக்க முடியாது. எப்பவுமே இந்த மனிதர்கள் உலகத்துல நீங்க பாக்குற அம்மா அப்பாவா இருக்கும், உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கும், உங்க டீச்சர்ஸா இருக்கும், அவங்கள திருப்திப்படுத்துறதை விட நீங்க யாரை திருப்திப்படுத்தணும்? யாரை திருப்திப்படுத்தணும்? கண்டிப்பா நீங்க கடவுளுக்கு பிரியமா இருக்கிறோமா அப்படிங்கறத மட்டும்தான் பார்க்கணும். அதான் வார்த்தை என்ன சொல்லுது? நீ விரும்பினால் கட்டளைகளை கடைபிடி. அப்படி பண்ணும்போது இந்த வார்த்தையை நீங்க போகும்போது உங்க அம்மா அப்பா வந்து இதை பண்ணாதீங்க, இல்ல டீச்சர்ஸ் வந்து இதை பண்ணாதீங்கன்னு சொல்லும்போது உங்களுக்கு கோவம் வருமா அவங்க மேல? நாங்க ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு தோணுமா? யாராவது கெட்டதை பண்ணுங்க அப்படின்னு உங்க பேரண்ட்ஸ் சொல்லி தருவாங்களா உங்களுக்கு? கெட்டதை பண்ணுங்க ஏதாவது பேரண்ட்ஸ் சொல்லி தருவாங்களா? இல்ல. அப்படிதானா? அப்ப நீங்க யாருக்காக தப்பு பண்ணாம இருக்கிறது? யாருக்காக? உங்க டீச்சர்ஸுக்காகவும் இல்ல,
உங்க பேரண்ட்ஸுக்காகவும் இல்லை, யாருக்காகவும் இல்லை, உங்களுக்காக தான். சரியா? உங்க முன்னாடி தான் என்னதெல்லாம் இருக்கு? நீரும் இருக்கு, நெருப்பும் இருக்கு, வாழ்வும் இருக்கு, சாவும் யார் முன்னாடி இருக்கு? உங்க முன்னாடி தான் இருக்கு. நீங்க கையை நீட்டி இதை எடுத்தா, வாழ்வை எடுத்தீங்கன்னா நீங்க லைஃப் ஃபுல்லா ஹாப்பியா ஜீசஸோட சேர்ந்து ஹாப்பியா இருக்க முடியும். அதே நேரம் கெவின் கவனிக்கிறியா? கெவின் கவனிக்கிறியாம்மா? அதே நேரம் நீங்க வந்து ஆப்போசிட்டா ஜீசஸ் சொல்லாத எல்லாமே யார் சொல்றது? ஜீசஸ் சொன்னதை நீங்க கடைபிடிக்கலனா வேற யார் சொன்னதை நீங்க கடைபிடிக்க முடியும்? ஆண்டி சொல்றது புரியுதா உங்களுக்கு? புரியல? devil. எஸ். ஒண்ணுல நீங்க யாராவது ஒருத்தங்க சொல்றதா கேட்க முடியும், ஒண்ணு ஜீசஸ் சொல்றத கேட்க முடியும், இல்ல டெவில் சொன்னதை கேட்க முடியும். அப்போ உங்க முன்னாடி 2 பேரும் சொல்லுவாங்க ஒரே விஷயத்த. இதை பண்ணன்னு ஒரு குரல் கேட்கும், இதை பண்ணாதீங்கன்னு ஒரு குரல் கேட்கும். அது மேபி நீங்க பொய் சொல்ற விஷயமா இருக்கலாம். உங்க கடமைனா என்ன, டியூட்டிஸ் நான் இப்போதைக்கு உங்களுக்கு படிக்கிறதா உங்க வேலை இல்லையா? பண்ணாத, தூங்கு, ஏன் சும்மா சும்மா படிச்சுக்கிட்டே இருக்கிற, தூங்கு, போதும், பிறகு படிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு குரல் கேட்கும். அப்போ நீங்க பார்க்கணும் யார் சொல்றதை நான் கேட்குறேன். எனக்கு முன்னாடி 2மே தரப்பட்டிருக்கு. நான் தூங்கவும் செய்யலாம், எழும்பி படிக்கவும் செய்யலாம். அம்மாவுக்கு காணாம, அம்மா கண்ணு காணாம ஃபோன் பார்க்கறது, அவங்க பெர்மிஷன் கேட்காம ஃபோன் பார்க்கறது, ஒளிச்சு மறைவாக செய்யற எல்லாமே பாவம். எந்த ஒரு விஷயமும் நீங்க மறைச்சு செய்றீங்கன்னா, அது டீச்சரை மறைச்சு செஞ்சாலும் சரி, பேரண்ட்ஸை மறைச்சு செஞ்சாலும் சரி, அது என்னது? பாவம். அப்ப அதை பண்ணும்போது என்ன பண்றோம் நம்ம? உங்க முன்னாடி வச்சிருக்கிறதுல நீங்க எதை சூஸ் பண்ணிருக்கிறீங்க? ஜீசஸ் சொன்னதை சூஸ் பண்றீங்களா, டெவில் சொன்னதை சூஸ் பண்றீங்கன்னு உங்களுக்கு தெரியும். இப்படி நீங்க திங்க் பண்ணும்போது என்ன ஆகும்? எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் செய்யறது உங்களுக்கு கஷ்டமா தோணாது. நீங்க யாருக்காக செய்வீங்க? உங்களுக்காக மட்டும்தான் செய்வீங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? சொல்றதுல டவுட் இருக்கா? இல்ல. 20வது வசனத்தை பாருங்க. அது என்ன இருக்கு? இறை பற்றின்றி இருக்க யாருக்கும் ஆண்டவர் கட்டளை இட்டதில்லை, பாவம் செய்ய எவருக்கும் அவர் அனுமதி கொடுத்ததில்லை. பயபக்தின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படின்னா என்ன? பயம்னா என்ன, பக்தினா என்ன? அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்கு. பயம்னா என்ன, பக்தினா என்ன? யாருக்கு பயபக்தி இருக்கு? பயம்னா ஃபியர். ஃபியர். ஓகே, நான் சொல்றது இறை பயம். சொல்லுமா கேத்ரினா, சொல்லு. பக்தினா ஃபெய்த். பக்தினா ஃபெய்த். ஓகே. இறை பயம். இறை பயம்னா என்ன? நம்ம ஏசப்பா கண்டு பயப்படணுமா? இறை பயம்னா என்ன? இறை பயம் ஒரு பாவம் செய்யும் போது நான் கடவுளுக்கு பிரியம் இல்லாம பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தாலே நீங்க எதோட இருக்கிறீங்க? தெய்வ பயத்தோட இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்க ஒரு தப்பு பண்ணும்போது உங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் வருதா? நான் இது பண்றதுனால என் ஜீசஸுக்கு பிடிக்காது, என் ஏசப்பாவுடைய மனசு கஷ்டப்படும் அப்படின்னு எத்தனை பேருக்கு எண்ணம் வருது? கேத்ரினா மட்டும்தான் கை தூக்கி இருக்கிறா. எஸ், ஜோஸ்பர், யா, மேகி, ஜான். ஓகே, எல்லாருக்கும் அந்த எண்ணம் வருது இல்ல? வெரி குட். இதுதான் பயம். கடவுள் ரொம்ப பெரியவர், அவரை கண்டு பயப்படலைன்னா அவர் என்ன ஏதாவது பண்ணிடுவாரு அப்படின்னு நினைச்சு நீங்க பயப்படுறது இல்ல. இதை நான் பண்ணேன்னா என் ஏசப்பாவுடைய மனசு கஷ்டப்படும், நான் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது தான் இறை பயம். பக்தினா என்ன? எல்லாத்துக்கும் மேல நீங்க யாருக்கு முதலிடம் கொடுக்கணும்? கடவுளுக்கு. காலையில எழும்பின உடனே ஒருவேளை வீட்டுல டிவி ஓடிட்டு இருக்கும், ஒருவேளை நீங்க என்ன இல்லை வெளியே விளையாட போனோன்னே இருக்கட்டுமே, இல்லை படிக்க வேண்டியது இருக்கு, அதை எடுப்போம். அப்ப எதை ஃபர்ஸ்ட் பண்ணணும்? காலை எழும்பினோட படிக்கணுமா, இல்லை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? வெரி குட். நீங்க ஃபர்ஸ்ட் கடவுளை தேடி போகணும். சிலவங்க அப்படி எழும்பி அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. எல்லாம் முடிச்சுட்டு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி டைம் இருந்தால் தான் ப்ரேயர். எத்தனை பேர் அப்படி பண்றீங்க? நைட்டு தான் நான் ப்ரேயர் பண்ணுவேன், எனக்கு காலையெல்லாம் டைமே கிடையாது அப்படின்னு எத்தனை பேர் இருக்கிறீங்க?
பெட்லேருந்து எழும்பின உடனே எத்தனை பேர் ப்ரேயர் பண்ணுவீங்க? ப்ரேயர் பண்ணாமல் எழும்பி போகிறவங்க யார்? இங்கே யாரும் கை தூக்க வேண்டாம். நீங்களே யோசித்து பாருங்கள், நான் எப்படி இருக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு முதல் ப்ரையாரிட்டி என் ஜீசஸுக்கு கொடுக்குறேன்னா? நீங்கள் யாரும் கை தூக்க வேண்டாம். ஆன்ட்டிக்கு அது விருப்பம் இல்லை. நீங்கள் கை தூக்கி நான் பண்ணுறேன், நான் பண்ணலை அப்படின்னு நீங்கள் சொல்ல வேண்டாம். நீங்கள் நினச்சி பாருங்கள், நான் எழும்பினோடனே ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி என் ஆண்டவருக்கு கொடுக்குறேன்னா? புரியுதா? அப்போ பயம்னா என்ன? இறை பயம்னா என்ன? ஆண்டவருக்கு பிரியம் இல்லாதது நான் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது. பக்தினா என்ன? இறை பக்தினா என்ன? ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நான் ஆண்டவருக்கு கொடுக்கணும். நீங்கள் தப்பு பண்ணாலும் உங்களுக்கு தோணும், எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சு அவங்க எவ்வளோ வருத்தப்படுவாங்க அப்படின்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நினைக்கணும் என்ன ஃபஸ்ட் நினைக்கணும்? ஆண்டி சொல்லிட்டேன் ஆன்சர். என்ன நினைக்கணும்? யாராவது சொல்லுங்க, கவனிச்சவங்க ஆன்சர் சொல்லுங்க. அம்மாவுக்கு தெரிஞ்சா எஸ் தெரிஞ்சா என்ன நினைப்பாங்க? கடவுளுக்கு வேணும். புரியல. ஜீசஸுக்கு தெரிஞ்சா என்ன நினைப்பாங்க? வெரி குட் ஜோஸ்வர். இந்த விஷயம் ஃபஸ்ட்டு என்னோட ஏசப்பாவை எவ்வளோ வருத்தப்படுத்தும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கணும். இனிமேல் நீங்கள் இதில் இந்த இந்த ஒரு ஆங்கிளில் பார்ப்பீங்களா? பார்க்கலாமா? அகன்சியா புரியுதா ஆண்டி சொல்றது? அகன்சியா ஓகே. அப்போ உங்க முன்னாடி ரெண்டுமே இருக்கு, நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. நீங்க எதை சூஸ் பண்றீங்களோ அதுதான் உங்களுக்கு. ஓகே, யாரும் உங்களை ஃபோர்ஸ் பண்ணல. இங்க வரும்போது நாங்க சொல்றதா இருக்கட்டு, இல்லை உங்க பேரண்ட்ஸ் சொல்றதா இருக்கட்டு, அவங்க நல்லது உங்களுக்கு இது நல்லது இல்லை இது நல்லதுன்னு சொல்றாங்க. சூஸ் பண்ண வேண்டியது உங்களுடைய விருப்பம் தான். ஒன்று. ரெண்டாவது, அது யாருக்காக சூஸ் பண்றோம்? உங்களுக்காக சூஸ் பண்றோம், வேற யாருக்காகவும் இல்லை. மேகி ஜான் ஆண்டி சொல்றது புரியுதா? ஓகே. காலையில் எப்போ ப்ரேயர் பண்ணுவீங்க நீங்க? ஓகே, அன்மியூட் பண்ண முடியலைன்னா ஓகேம்மா. எல்லாரும் அப்போ என்ன சொல்லணும்? ஃபஸ்ட்டு காலையில் எழும்பின உடனே என்ன பண்ணணும்? ப்ரேயர் பண்ணணும். முதலிடம் கடவுளுக்கு கொடுக்கணும். நீங்கள் ஒரு தப்பு பண்ணால் கூட என் அம்மாவுக்கு பிடிக்காது, என் டீச்சருக்கு பிடிக்காது, என் ஃப்ரெண்டுக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறத விட ஃபஸ்ட்டு என்ன நினைக்கணும்? யாருக்கு பிடிக்காது? என் ஜீசஸுக்கு இது பிடிக்காது அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு இது பண்ணிக்கணும். சொல்லுவோமா? டைம் ஆயிடுச்சு. ஒரு க்ளோசிங் ப்ரேயர் பண்ணிடுவோம். எக்ஸாம்ஸ் யாரெல்லாம் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் சொன்னீங்க? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள். ஓகே, எல்லாருக்கும் இருக்குல்ல? சரிம்மா ஆண்டி, அப்போ க்ளோசிங் ப்ரேயர் பண்ணுறேன். பண்ணிவிட்டு எக்ஸாமுக்காகவும் ப்ரேயர் பண்ணுவோம். எல்லாரும் சரண்டர் பண்ணுங்க, கையை கும்பிடுங்க. ஜீசஸ் உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் எல்லாத்தையும் ஜீசஸுக்கு ஆஃபர் பண்ணுங்க. கையை கும்பிடுங்க. தந்தை மகன் தூயாவியின் பேராலே ஆமீன். நன்றி ஆண்டவரே. அப்பா உண்மை போற்றுகிற ஆண்டவரே, உண்மை புகழுகிற ஆண்டவரே, உண்மை ஆராதிக்கிறோம்ப்பா. அப்பா உண்மை அன்பு செய்கிற ஆண்டவரே. அப்பா இந்த 1.5 மணி நேரமாக பிள்ளைகள் உண்மை ஆராதித்து துதித்து ஆண்டவரே, அப்பா உம்முடைய இறை செய்தியை இந்த நேரத்தில் பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்கிறீங்களே, அதற்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு வாரமும் அப்பா இவர்களுமே தேடி வருகிற இந்த நாட்களில் ஆண்டவரே, உம்மிடமிருந்து அப்பா அவர்கள் பெற்றுக்கொள்கின்ற புதிய கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அப்பா இவருடைய கடந்த காலத்திற்கும் நிகழ்காலத்திற்கும் வருங்காலத்திற்கும் சொந்தக்காரரே அப்பா, அனைத்தும் உம்முடைய கரங்களில் இருக்கிறபடினா நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. எதுவும் உமக்கு மறைவானதில்லை ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு வாரமும் இந்த இடத்துல வர அப்பா உம்மோடு அவர்கள் இன்னும் நெருக்கப்படுத்தப்படுகிறபடினால் நன்றி ஆண்டவரே. உம்முடைய கரங்களை பற்றி பிடித்து கொண்டு ஆண்டவரை தங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளை சந்திக்க நீர் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறீரே. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய அன்பு இவர்களுக்கு போதுமானதாகவும் தேவைக்கு அதிகமானதாகவும் இருக்கிறபடினால் நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. பிள்ளையுடைய பரீட்சைகள் ஒவ்வொன்றையும் கருத்திற்குள்ளாக தருகிற ஆண்டவரே. வருகின்ற காலங்களிலும் அவர்கள் சந்திக்க இருக்கின்ற பரீட்சை முழுவதும் உடைய கருத்துல தருகிற ஆண்டவரே. அவருடைய பலம் என்ன பலவீனம் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா பேரண்ட்ஸ் அறிந்து கொள்ளவில்லை என்றாலும், டீச்சர்ஸ் அறிந்து கொள்ளவில்லை என்றாலும் அப்பா நீங்க அறிந்திருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா உம்முடைய கரம் அப்பா பிள்ளைகளோட கூட இருக்கிறபடினால் நன்றி ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு நீர் கற்றுக் கொடுக்கிறபடினால் நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் பரீட்சை எழுதும் போது ஆண்டவரே நீர் அவர்களோடு கூட இருந்து அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறபடினால் நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த இடத்துல அப்பா அவர்கள் மீண்டுமாக வந்த ஆண்டவரே மகிழ்ச்சியோடு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சாட்சியம் கூற ஆண்டவரே
பிள்ளைகள் ஒவ்வொருவரை நீங்க எடுத்து நிறுத்துகிற உடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உமக்கான நன்றி பலிகளோடு விட்னஸோடு இந்த குழந்தைங்க இங்க வர்றாங்க தகப்பனே. இனி வருகிற நாட்களிலும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரை நீங்க எடுத்து நிறுத்துகிற உடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமையும் அப்பா ஒருவருக்கு செலுத்துகிற ஆண்டவரே. மீண்டுமாக இந்த இடத்துல கூடுவரை பிள்ளைகளுடைய செயல்கள், அவருடைய சொற்கள், அவருடைய சிந்தனைகள், அவருடைய இருக்கின்ற சூழ்நிலைகள், அவருடைய ஸ்கூல் டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ், சிப்ளிங்ஸ் ஒவ்வொருவரையும் அவருடைய போக்கையும் வரத்தையும் உடைய கரங்களுக்கு தருகிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. துதியும் கனமும் மகிமையும் அப்பா அவங்க ஒருவருக்கு. ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. God bless you children. Next week meet பண்ணலாம். எல்லாரும் நல்லா எக்ஸாம் எழுதுவீங்க சரியா? என்ன வேர்ஸ் சொல்லணும்? நீங்க எப்படி எல்லாம் கொஞ்சம் இதா இருக்கும்போது என்ன வேர்ஸ் சொல்லணும்? I can do all things through Christ who strengthens me. Okay. Jesus உங்களுக்கு கற்று தருவாங்க சரியா? Praise the Lord. God bless you.